இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம தமிழ் தடம் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்ன விஷயம் தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. நேற்று சொன்ன விஷயமும் பெரிய பூதாகரமாக மாறி இருக்கு. திமுக பண்ற வேலைக்கெல்லாம் நாங்க தான் பழிய சுமக்கிறோம், நாங்க தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கட்டாயம் நாங்க கேட்டு பெற்றே தீர்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். இந்தியா டுடே கான்க்ளேவ்லே சொன்னார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் தமிழ்நாட்டு ஒத்து வராதுன்னு சொன்ன பிறகும் காங்கிரஸ்காரங்க இது பவர் ஷேரிங் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் எக்ஸாக்டா இப்ப காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய முயற்சி பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் லேட்டா பார்ப்போம். இந்த மாதிரிலாம் பேசுவதன் மூலமா எக்ஸாக்டா என்ன சாதிக்க முயற்சி பண்றாங்க, எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் லேட்டா பார்ப்போம். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க. ஸோ இது மாணிக்கம் தாக்கூரோ மற்ற இண்டிவிஜுவல்ஸோ கையில் எடுத்து பண்ற விஷயமா நம்ம பார்க்க கூடாது. இது காங்கிரஸ் பார்ட்டி திட்டமிட்டு தான் அதை பண்றாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட தலைமையோட பிளெஸிங்ஸோட தான் அதை பண்றாங்க. ஸோ ராகுல் காந்தியோட ஒப்புதலோட தான் இதை பண்றாங்க. ஃபுல் ஃபோர்ஸ்ல டிஎம்கேவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப திமுக ரொம்ப கவனமா இருக்காங்க. திமுக தலைவர்கள் எல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணல, எல்லாமே டிஃபென்ஸ்ல தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஈவன் ஹைனாஸ் கூட பெருசா வீடியோஸ் எல்லாம் போடல. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது, நம்ம ஏதாவது பேசணும்னா அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம காங்கிரஸ் பார்ட்டிக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது. தலைவர்களும் குவைட்டா இருங்க, ஹைனாஸும் குவைட்டா இருங்க. இப்ப பேசக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், இவங்கெல்லாம் தான் உட்கார்ந்து இப்ப திமுகவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கு 3% ஓட்டு கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, களத்துல அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அப்படி வீக்கா இருந்தும் இவ்வளவு கேட்கலாமா அப்படி இப்படின்னு பயங்கரமா அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னா எதுக்கு இவ்வளவு பேச விட்டு அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை இருக்கு. அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை இருக்குனாலே காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் காங்கிரஸ் பார்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களால கூட்டணியை முறிக்க முடியலையே. அப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை உங்களுக்கு இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டி பலமா தான் இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டி இப்ப என்ன செய்ய முயற்சி பண்றாங்க? ஸோ காங்கிரஸ் பார்ட்டி 70 டேஸ்க்கு முன்னாடி அவங்க ஒரு குழு ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அப்புறம் அந்த சீட் ஷேரிங் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஒரு குழுவை ஃபார்ம் பண்றாங்க. திமுக இன்னும் ஃபார்ம் பண்ணல. திமுக என்ன சொல்றாங்க, 22ஆம் தேதி அந்த குழுவை ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. சோ காங்கிரஸ் பார்ட்டி அவசரத்துல இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி அழுத்தமும் போடுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 22ஆம் தேதி ஆரம்பிப்போன்றீங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 22 அந்த குழுவை ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆனா அது வரைக்கும் நான் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பேன். நீ 22 ஃபார்ம் பண்ணிக்க, ஆனா அது வரைக்கும் நான் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதுதான் இங்க பாயிண்ட். ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, சீக்கிரம் குழுவை ஃபார்ம் பண்ணணும், சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்தணும், சீக்கிரம் எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்கணும். நீ 22 ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆனா அது வரைக்கும் நான் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பேன். இப்ப அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எதுக்கு 22 தான் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றீங்க? காங்கிரஸ் பார்ட்டிய லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுக்காக தானே. நான் எங்களுக்குலாம் வேற நிறைய வேலை இருக்கு, இப்பவே நாங்க குழுலாம் ஃபார்ம் பண்ண அவசியம் இல்ல, நாங்க மெதுவா பார்த்துப்போம். இல்ல, திமுக அவங்க எப்பவுமே எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நெருக்கத்துல தான் குழு ஃபார்ம் பண்ற வழக்கம் கொண்டவங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லயும் அப்படிதான், ரொம்ப நெருக்கத்துல தான் குழு ஃபார்ம் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே போலதான் இப்பயும் ஃபார்ம் பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் தான் கொஞ்சம் வேகம் எடுக்கிறாங்க. இப்போ ஒன்னும் சிம்பிள்ங்க. இப்போ ஒரு மாசம் முன்னாடி குழு ஃபார்ம் பண்ணா ஒன்னும் உங்களுக்கு குடிமொழிக்கு போயிட போறது கிடையாது, ஒன்னும் ஆகாது. இப்ப கேக்குறாங்கல்ல, சீட்ஸ் அதிகமா வேணும்னு கேக்குறாங்க, டிஸ்பியூட் இருக்குல்ல. ஆனா நீங்க டிஸ்பியூட் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், ஆனா அதை நான் ரிசால்வ் பண்ண மாட்டேன், 22ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சோ நீங்க எங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை,
நாங்க ஒன்றும் பெரிய அழுத்தத்துல எல்லாம் இல்லை, நாங்க மெதுவா டீல் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல காங்கிரஸை டீல் பண்ண முயற்சி பண்றீங்க. காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க, 22 ஃபார்ம் பண்ணுங்க, ஆனா நீங்க லேட்டாக்க நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் குழுவை ஃபார்ம் பண்ணி சீக்கிரம் சீட் ஷேரிங் எல்லாம் ஃபைனலைஸ் பண்றது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மெசேஜை இப்ப காங்கிரஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க லேட்டாக நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என்னோட பிரச்சனைகளெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் சைலண்டா தான் இருந்துகிட்டு இருக்காரு. மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் ரொம்ப இது பண்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இது? இதுல என்ன புரிஞ்சுக்கிறது இருக்கு? காங்கிரஸ் பார்ட்டியில 2 அணி இருக்கு. காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ், திமுக ஆதரவு காங்கிரஸ். அதனால அதுக்கு மேல நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் பேசணும்னு அவசியமே இல்லை. இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் தேவையில்லை. மாணிக்கம் தாக்கூர் மாதிரி ஒரு லீடர் போதுமே. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தரே போதுமே. இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் பேஜ்ல மாணிக்கம் தாக்கூர் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நான் மாணிக்கம் தாக்கூர் ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்ததே கிடையாது. நேத்து மீடியா எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம மீடியாவும் என்னெல்லாமோ செய்து முயற்சி பண்ணாங்க இந்த இஷ்யூவை பத்தி பேசாம விட்டுறலான்னு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருக்குன்றது பல நாட்களா எல்லாருக்கும் தெரியும், மோதல் போயிட்டு இருக்கு. ஆனா அதை மீடியா பெருசா டிஸ்கஸ் பண்ணல. இப்ப வேற வழி இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து விவாதிக்கிறாங்க, பிரைம் டைம்ல உட்காந்து விவாதிக்கிறாங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல தாக்கூர் அவர்களோட போட்டோ வருது, ஒரு ஏறக்குறைய ஒரு ஃபுல் பேஜுக்கு அவரை பத்தி தான் போட்டிருக்காங்க. சோ ஒட்டுமொத்த காங்கிரஸோட சப்போர்ட்டும் தேவையில்லை இந்த வேலைக்கு. இந்த வேலைக்கு ஒரு எம்பி போதும். பப்ளிக்கா அவரு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இவர் இப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி பேசிட்டாரு, அவருக்கு நான் பதிலடி கொடுக்குறேன், எங்களுக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், எங்களை ப்ராப்பரா நீங்க கையாளணும், அப்படி இப்படின்னு எல்லாம் அட்டாக் பண்றாரு. ஸோ இப்போ இவர் ஃபுல் அஃபென்ஸ்ல இறங்கினதுக்கு அப்புறம், இவர் மட்டும் இல்ல மற்ற காங்கிரஸ்காரங்களும் ஃபுல் அஃபென்ஸ்ல இறங்கினதுக்கு அப்புறம் திமுக காரங்க டிஃபென்ஸ்ல இருக்காங்க. இப்ப அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஈவன் ஹைனாஸ் கூட குவைட்டா இருக்காங்க. நீங்க ஹைனாஸோட சேனல் எல்லாம் போய் பாருங்க, கப்சுப்புன்னு இருக்காங்க. இந்த இஷ்யூ பத்தி பேசவே இல்லை. இல்லைன்னா பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா ஆச்சா புச்சான்னு பேசுவாங்க. இப்ப பார்த்தா எல்லாம் ஃபுல் சைலன்ஸ்ல இருக்காங்க. வெறும் பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளும் பத்திரிகையாளர்களும் மட்டும் தான் இந்த இஷ்யூவை பேசுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காங்க. அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு. அவரு போடுற ட்வீட் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காகவே எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் நினைக்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. இதை யாருக்கு அவர் சொல்றாரு? எலெக்ஷன்ல ஜெயிச்சலாம் நினைக்கிறது திமுக தான். ஸோ அவங்களுக்கு தான் அந்த மெசேஜை அவரு கொடுக்குறாரு. அது போக அவர் 2-3 எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு, டேட்டாவும் கொடுக்குறாரு. ஆமா, ஒரு 9 மாநிலம் கொடுத்துருக்காங்க, இல்ல 3-4 மாநிலம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, 4 மாநிலம் ஜெயிச்சிருக்காங்க, பாத்துக்குங்க, இது ஒரு பெரிய இது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவரு ஃபர்ஸ்ட் இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை பாராட்டுறாரு. 2வது இதை செய்ததாலே ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்கன்றாரு. 3வது எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ செய்யறது நல்லதுதான், மக்களுக்கு யூஸ் தான், இது மட்டும் செய்தா மட்டுமே நீங்க ஜெயிச்சிட முடியாது, உங்களுக்கு காங்கிரஸும் வேணும், நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றதையும் அவரு கிளியரா சொல்றாரு. ஸோ காங்கிரஸ் அவங்களோட ஸ்டாண்டை கிளியரா தான் முன்வைக்கிறாங்க. அவங்க எனக்கு என்னமோ இன்னொரு சந்தேகமும் என்ன வருதுன்னா, சீக்கிரமா அந்த சீட் ஷேரிங் விவகாரத்தை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவெடுக்கணுன்ற இடத்துக்கு போலாம் அப்படின்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். திமுக தள்ளி போட பாக்குறாங்க. இப்ப எனக்கு ஏதோ ஒரு அவசரம் இருக்குல்ல, இப்ப காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு அவசரம் இருக்கு, சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும். ஏன் சீக்கிரம் அவசரப்படணும், இதை டக்குன்னு முடிக்கலான்னு. சோ சீட் ஷேரிங் சரியா போகலன்னா வேற முடிவு எடுக்கலான்ற சந்தேகங்கள் மேபி அவங்களுக்கு இருக்கலாம். ஆப்ஷன்லாம் க்ளோஸ் ஆயிடக்கூடாது. ஆமா, அப்ப நமக்கு சீக்கிரம் காய்கள் எல்லாம் நகர்த்தணும். நமக்கு டைம் இல்லைனா தானே இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா இது 100% வெறுமனே இந்த எலெக்ஷன் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. திமுகவை காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளவு தூரம் போட்டு சீண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. வெறுமனே கொடுக்க போற 5-10 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா சீட்ஸுக்காக இவ்வளவு பண்ண வேண்டாம். இது வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, ட்ரஸ்ட் இஷ்யூம்பாங்கல்ல, திமுக கிட்ட இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசும்போது உண்மையாகவே பாஜகவை எதிர்க்கக்கூடிய தைரியமும் திராணியும் காங்கிரஸுக்கு மட்டுமே இருக்கிறதுன்னு பேசுறாரு. ஸோ அப்ப இது சொல்ல வர விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு அந்த தைரியம் எல்லாம் கிடையாது,
ஸோ இது தைரியம் இருக்கா இல்லையான்றது செகண்டரி. ஆனா பாஜக எதிர்ப்புன்றது இவங்களோட அரசியல் தான். நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அந்த அரசியல் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால காங்கிரஸுக்கு தெரியுது நம்மள இவங்கனால வெளியே தள்ள முடியாது, பாஜக எதிர்ப்பை பேசி ஓட்டு வாங்க முடியாது நம்ம இல்லாம. ஸோ ஃபுல் அக்ரஷன். நம்ம இல்லைன்னா அந்த நரேட்டிவ் இங்க ஒர்க் ஆகாது, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. காங்கிரஸே இல்லாம என்ன பாஜக எதிர்ப்பு? பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது, அதை முதல் கிளியரா புரிஞ்சுக்கணும். அது நேஷனல் பாலிடிக்ஸ். அது ஸோ நீங்க நேஷனல் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறீங்கன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி இருக்கணும். இங்க திமுக மட்டும் நினைச்சாங்கன்னா பாஜக தோக்கடிச்சிட முடியுமா என்ன? ஸோ காங்கிரஸ் பார்ட்டி வேணும். இதுல இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நிஜமாவே இதை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா இந்த அளவுக்கு காங்கிரஸ் பார்ட்டி என்னைக்கும் வீக்கா இருந்தது கிடையாது. அப்கோர்ஸ் கொஞ்சம் போன எலெக்ஷன் ஓட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. பட் ஒரு பார்ட்டியா, ஒரு ஸ்தாபனமா காங்கிரஸ் பார்ட்டி ஹிஸ்டாரிக்கலா இந்த அளவுக்கு பலவீனமா இருந்ததே கிடையாது. அதிகாரமும் இல்லை. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு 3-4% ஓட்டு தான். இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவை புட்டுச்சு நெருக்கி வளைச்சு நெரிச்சு என்னெல்லாமோ பண்ணுது. திமுகவால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப அதிகாரம் மட்டும் காங்கிரஸ் கிட்ட இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க. இவங்க அதிமுகவை கேலி பண்றாங்க, பாஜகவின் அடிமை. அதிகாரமே இல்லாத காங்கிரஸ் உங்களை இப்படி டீல் பண்றாங்க, நீங்க அதிமுகவை கேலி பண்ணிட்டு இருக்கீங்க. அதிமுக பாஜகவோட அடிமை ஆச்சா புச்சான். ஸோ அதனால எதிர்பாராத ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருக்காங்க திமுக. ஏதோ ஒரு சிக்னல் போயிருக்கு அவங்களுக்கு, திமுகவை இனி ஃபியூச்சர்ல நம்ப முடியாது, இவங்க அந்த சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சிக்னல் ஏதோ போயிருக்கு. அதனாலதான் இவ்வளவு அக்ரெசிவா இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம கிளியரா தெரியுது, இது மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ராகுல் காந்தியோட பிளெஸிங் இல்லாம மாணிக்கம் தாக்கூர் அவர்களும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும், அப்புறம் சொடாங்கர் அவர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண மாட்டாங்க. இதை நல்லா நீங்க கிளியரா சொன்னது போலயே லோக்கல் தமிழ்நாடையே நம்பி இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் கொஞ்சம் திமுக கிட்ட சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் இப்ப நான் சொன்ன லீடர்ஸ் எல்லாமே நேஷனல் கனெக்ஷன் உள்ளவங்க. அவங்க தான் ஃபுல் அக்ரெஷனோட திமுகவை அட்டாக் பண்றாங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு சிக்னல் அங்க போயிருக்கு. ஸோ டாப் லெவல்ல இருந்து முடிவு பண்ணிட்டாங்க, திமுகவை நெருக்க வேண்டும் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். 2011 பிறகு திமுக காங்கிரஸுக்கு வந்த ஒரு பெரிய வாழ்வு அப்படின்னே சொல்லலாம் இது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க சைலண்டா இருந்தாங்க, வேற வழி இல்லாம அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆனா 2026 எலெக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஒரு பவரை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாமா? எப்படி பார்க்கலாம் இது எலெக்ஷன் கொடுத்த பவரா நான் பார்க்கல. இது இந்த பவரை மற்றவங்க நினைச்சாலும் டிஸ்பிளே பண்ணலாங்க, விசிக நினைச்சா கூட டிஸ்பிளே பண்ணலாம். எனக்கு இதுல பிடிச்ச விஷயமே என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்காங்க, பலவீனமா இருக்காங்கன்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகிக்கிட்டே இருக்கு. அது உண்மையும் கூட தான், பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல எங்க கிட்டயும் பவர் இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கல்ல. திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை திணற வச்சுட்டாங்கல்ல. இப்ப அந்த பவரை டிஸ்பிளே பண்றாங்க பாருங்க. அப்படியே எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது தமிழ்நாடு முழுக்க இப்ப அவங்க பவரை டிஸ்பிளே பண்றாங்கல்ல. ஒரு எதிரிய யாராவது நீங்க பொலிட்டிக்கலா கார்னர் பண்ணும் போதுலாம் அவங்க பவர் டிஸ்பிளே ஆகும். பொலிட்டிக்ஸ் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி தான். முகமது அலி சன்னி லிஸ்டனை வீழ்த்தினாதான் முகமது அலி ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸரா எஸ்டாப்ளிஷ் ஆவார். இங்கேயும் அதே தான். காங்கிரஸ் பார்ட்டி வைக்கிற ஒவ்வொரு பஞ்சுக்கும் திமுகனால திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. ஸோ அந்த வேலையை பண்ணதே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. இவ்வளவு அக்ரெசிவா காங்கிரஸ் பார்ட்டியால திமுக மாதிரியான மிகப்பெரிய ஒரு கட்சியை நெருக்கி பிடிக்க முடியுது. இது இன்ஃபேக்ட் எனக்கு கொஞ்சம் அட்மையர் பண்ணவும் தோணுது. சும்மா அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிட்டுலாம் போகாம எங்களால சில நேரங்கள்ல எங்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய முடியுன்ற இடத்துக்கு போறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வேணும்ல. அது மேபி ராகுல் காந்தி ஆட்டிடியூடா இருக்கலாம். ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. இப்ப இந்த சர்க்கஸ்ல சிதம்பரம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலையே. ஆமா ஆமா. ஸோ அவரு குவைட்டா தான் இருக்காரு. ட்ரெடிஷனல் பாலிட்டிஷியன்ஸ்லாம் அமைதியா தான் இருக்காங்க. ஸோ ராகுல் காந்தியோட ஆட்டிடியூடும் இருக்கலாம். அவருக்கு கொஞ்சம் இந்த டிஸ்ட்ரப்டிவ் கேரக்டர் உண்டு ராகுல் காந்திக்கு. பொதுவா இந்த வாரிசுகள் நிறைய வர வர புது ஜென்ரேஷன் வர வர அவங்களுக்கு சொசைட்டியோட கொஞ்சம் கனெக்ஷன் கட் ஆகும். ஸோ அவங்க சில நேரங்கள்ல அடிச்சம் பிடிச்சோன்னு சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க, டிஸ்ட்ரப்டிவாகவும் இருப்பாங்க. மேபி அதோட ஸ்லைட்டான வெளிப்பாடா கூட இது இருக்கலாம். பட் காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான ஒரு கட்சியால திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை திணற வைக்க முடியுதுன்றது பாக்குறதுக்கு இது ஜனநாயகத்துக்கே நல்லதுதாங்க. ஒன்னும் தப்பான கோரிக்கையெல்லாம் வைக்கல. என்ன அதிகாரத்தை பகிரவே கூடாதா? அதிகாரம்ன்றது என்ன?
அது ஒரு கட்சியோட சொத்தை. அது 2 திராவிட கட்சிகளும் கொடுக்கவே மாட்டாங்களா என்ன? அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். காங்கிரஸ் பார்ட்டிக்கு 3-4% ஓட்ஸ் இருக்குன்னா அதிகாரத்திலையும் அதுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது கரெக்டான விஷயம்தான். அது நல்ல விஷயம்தான். அதை கேட்டு வாங்குறது நல்லதுதான். ஸோ அதனால அவங்க கோரிக்கை ஒன்றும் எனக்கு தப்பா தெரியல. இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. நீங்க அவங்க கிட்ட இருந்து ஓட்ஸை வாங்கிக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பாஜக எதிர்ப்புன்ற அரசியலை நீங்க கடன் வாங்கிக்கிறீங்க. காங்கிரஸ் இருந்து கடன் தானே வாங்குறீங்க. நீங்க பிஜேபி கூட்டணி வச்சவங்க தானே. இதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்கலாமே. இப்ப உங்ககிட்ட பலமும் இல்ல. பழையபடி முன்னாடி அதிமுக திமுக தான் ஃபுல்லா பொலிட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்னைக்கு அதிமுக வீக்கா இருக்காங்க, திமுக வீக்கா இருக்காங்க. புது புது கட்சிகள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இவங்க ஓட் ஷேர் சுருங்கிட்டு இருக்கு. அப்ப மற்ற கட்சிகளோட தேவை உங்களுக்கு இருக்கு. இந்த வேலையை மற்ற கட்சிகளும் ஓரளவுக்கு நினைச்சா பண்ணலாம். கம்யூனிஸ்டுகளும் நினைச்சாலும் இதை ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனா காங்கிரஸுக்கு இருக்கிற லெவரேஜ் அவங்களுக்கு இல்லை. அதனால கொஞ்சம் சரி ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பாக்குறாங்க. ஓகே, இப்போ பிரச்சனைலாம் முடிஞ்சு, ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து. இப்போ திமுக ஒரு முடிவு பண்றாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் தோக்கடிக்கணும் அப்படின்னு. அப்போ அது ஈஸியா நடக்கும் இல்லையா? நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் ஒரு தொகுதியில போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரஸ்காரங்க ஜெயிக்க கண்டிப்பா திமுக வாக்குகள் வேணும். ஏன்னா காங்கிரஸ் ஓட் ஷேருக்கும் திமுக ஓட் ஷேருக்கும் தெரியும் நமக்கு எவ்வளவு பவர், இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் வேட்பாளருக்கு கண்டிப்பா திமுகவுடைய ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போதான் காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிக்க முடியும். ஆனா திமுக கேண்டிடேட்டுக்கு அப்படி கிடையாது. ஸோ உள்ளடி வேலையை பார்த்து சும்மா காங்கிரஸ்காரங்க ஒரு தொகுதியில் எவ்வளவு இருப்பாங்க, சும்மா ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்களா, அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக மாறாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கிரவுண்ட்ல இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்கு இல்லையா? காங்கிரஸ்காரங்களை உள்ளடி வேலையை பார்த்து தோக்கடிக்க வச்சா என்ன? மகாபிரபு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மூச்சுட்டதுக்கே காங்கிரஸ் பார்ட்டி இந்த அடி அடிக்கிறாங்க. நாளைக்கு எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது, எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு எதிராக இவங்க செயல்பட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கூட்டணியில இருந்துகிட்டு எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது பிரச்சனையை கொடுக்கலாம் திமுகவுக்கு. இதே மாதிரி 4 பிரச்சனையை கொடுத்தா யாருக்கு பிரச்சனை? இவங்க பாஜகவோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்ச பிறகுலாம் அது நடக்குமா? ஏன் நடக்காது? ஏன் காங்கிரஸுக்கு என்ன இருக்கு இழக்கிறதுக்கு? என்ன இந்த எலெக்ஷன்ல தோக்குறதுனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு பவருக்கு வர முடியாதா? இழக்கிறது எல்லாமே திமுகவுக்கு தான் இருக்கு. ஒண்ணு சிம்பிளா காங்கிரஸும் ஒரு 15 சீட் ஜெயிச்சாதான் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா திமுகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கும்னா நம்ம சொல்ல முடியாது. இது ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. திமுக 2 டைம்ஸ் ஜெயிச்சதே கிடையாது கண்டினியூஸா. அப்போ சிங்கிள் மெஜாரிட்டி ஒருவேளை திமுக கிடைக்கல அப்படின்னா காங்கிரஸ் தயவால தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சீட் பவர் ஷேரிங் வந்துடும் அதுல. ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது இல்ல. நம்ம சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிச்சிடலான்ற மாதிரியா திமுக யோசிப்பாங்க? இது வரைக்கும் 2 டைம்ஸ் நீங்க ஜெயிச்சதே கிடையாது. ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் நீங்க. அதுல உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. உள்ளுக்குள்ள குடைச்சலும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக அலையன்ஸும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அது போக அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இல்லைன்னா கூட நீங்க காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்கன்றத காங்கிரஸ் உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு லாபங்களுக்கு எதிராக கிரவுண்ட்ல செயல்படும் போது எடுப்படாதுன்ற. ஏன் எடுப்படாது? தானே இருப்பாங்க. ஏன் எடுப்படாது? இப்ப என்ன எதுக்காக இப்ப நீங்க காங்கிரஸ் பார்த்து பயப்படுறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. எதுக்காக காங்கிரஸ் பார்த்து பயப்படுறீங்க? அதான் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ். காங்கிரஸோட அரசியல் மைனாரிட்டி ஓட்ஸ் இங்க வரணும். 15% மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. அதுல 3-4% தான் காங்கிரஸோட ஓட் ஷேர்னா. ஸோ மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் ஃபுல்லாவே காங்கிரஸ்க்குலாம் ஒன்றும் போல. 3-4% தான் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. ஸோ மீதி மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் திமுக அலையன்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா காங்கிரஸ் பார்ட்டி ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க இல்லையா? காங்கிரஸ் பார்ட்டி அவசியம். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி இருந்தாதான் அந்த ஓட்ஸ்லாம் ஷிஃப்ட் ஆகும், ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் ஆகும். காங்கிரஸ் பார்ட்டி உள்ள இருந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஓட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட லெவரேஜ் இருக்கு. இவங்க ஏதாவது காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட முயற்சி பண்ணாங்கன்னா காங்கிரஸாலையும் சில விஷயங்கள் பண்ண முடியும். 2வது, காங்கிரஸ் பார்ட்டிக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, நான் அடுத்த எலெக்ஷன்ல நிக்கவே இல்லை, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கல, சோ வாட் அப்படின்றாரு. நான் ஒன்னும் உங்களை நம்பில இல்லைன்றாரு அவரு. என்ன பண்ண போறீங்க? இப்ப அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க இப்படி பேச முடியாது. நீங்க அடுத்த சிஎம் ஆகணும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அடுத்த 5 வருஷம் ஆட்சி பண்ணணும். இல்ல திமுகவுக்கு 26 விட்டா 31 ஜெயிக்கவே முடியாதா என்ன? அவங்க வந்தவங்க தானே மாத்தி அப்ப தூக்கி போடுங்க. காங்கிரஸ் எதுக்கு? ஜெயிச்சுப்போம், 31 ஜெயிச்சுப்போம். எதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி 3% ஓட்டு வச்சிருக்க கட்சி பிடிச்சி இப்படி போட்டு பொலிட்டிக்கலா இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இது இவ்வளவு தூரம் வரும்னு நினைக்கவே இல்லை. பாக்குறதுக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. எப்பவுமே
இந்த டேவிட் குலாயத் ஃபைட் இருக்குல்ல, டேவிட்ன்ற ரொம்ப வீக்கா இருப்பாரு, குலாயத்ன்ற ஒரு பெரிய ஜெயண்ட், அந்த டேவிட்ன்றவர் குலாயத்தை அடிச்சு சாச்சிடுவார். அந்த மாதிரியான சூழல் நடக்கும் போது நமக்கு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஒரு அண்டர் டாக் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தரையோ ஒரு அமைப்பையோ எதிர்த்து நிக்கிறாங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அப்படிதானே, ஒரு சின்ன ஃபோர்ஸ் ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து நிக்கிறாங்கன்னா பார்க்க நல்லா தானே இருக்கு. மற்ற யாருக்கும் பண்றதுக்கான தைரியம் இல்லை. இந்த 4.5 வருஷமா எல்லாருமே குவைட்டா இருந்திருக்காங்க. பட் எலெக்ஷன் நெருங்கும் போது இது பாக்குறதுக்கு ஒரு 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 கேரக்டர் வெளிப்படுது இல்ல. நாங்க சிறுசா இருந்தாலும் எங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்குன்றதை அவங்க ப்ரூவ் பண்றாங்கல்ல. இப்ப ஓகே, இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் அடங்கவே இல்லைன்னா வாதியார் போட்டு அடி அடிப்பார், எல்லாரும் பாக்குற மாதிரி அடிப்பார், இல்லை மற்ற பசங்கள்லாம். அப்போனா மற்ற பசங்க அதை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுல அடி. அந்த மாதிரி வந்து இப்போ காங்கிரஸ் உடைய ஆட்டிடியூட வந்து திமுக கொஞ்சம் அடிச்சா பரவாயில்ல, அவங்க எதுவுமே பண்ணாம அப்படி வேடிக்கை பாக்குறாங்க. இங்க வாதியாரே காங்கிரஸ் தாங்க, அவங்க அடிச்சு குவைட் ஆகிட்டாங்க திமுக. திமுக சைட்ல இப்ப யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஹைனாஸ் கூட குவைட்டா இருக்காங்க. இல்ல அதான் சொல்றேன், இப்போ வேடிக்கை பாக்குறாங்க. இப்போ எப்படி இவங்களை அடிக்கிறது அப்படின்னு திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, காங்கிரஸ் வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்க்கக்கூடிய திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ நம்மளும் அழுத்தம் போடுவோம் போலயே அப்படின்ற ஒரு, அப்போ நீங்க ரியாக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள் கம்முன்னு இருப்பாங்க, இப்ப ரியாக்ட் பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ரியாக்ட் பண்ணா வேடிக்கை பார்க்கும்பொழுது அப்ப நம்மளும் ப்ரெஷர் போடலாம் போல, நம்மளுடைய தேவை இவங்களுக்கு இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் பண்றாங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி நேற்று அவங்களுடைய மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதுல வந்து சொல்றாரு, நாங்க 5 சீட்டு கேட்க போறோம், போனதாக 2 சீட்டு கொடுத்தாங்க, 2 நாங்க ஜெயிச்சோம், பாபநாசம் இன்னொரு தொகுதி 2 தொகுதியில் நாங்க ஜெயிச்சிருந்தோம், இப்போ வந்து 5 சீட்டு கேட்க போறோம், ஏன் நாங்க வளரலையா, மைனாரிட்டியோடைய ஓட்ஸ் வந்து தேவைதான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. காங்கிரஸ் வளர்ந்துருக்காங்கன்னா நாங்க வளர்ந்துருக்கோம், நாங்க தானே வளர்ந்துருக்கோம், அப்ப அவங்க வளர்ந்துருக்காங்க நாங்க வளர்ந்துருக்கோம் இல்லையா, நாங்க தானே முஸ்லீமுக்கான பிரதிநிதியா இங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப அதுக்குள்ள நம்ம போவோம். ஆனா ஓவரால் அதை காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு பல ஆண்டுகள் இந்த அலைன்ஸை கம்ஃபர்டபுளா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அதிகாரத்தையும் என்ஜாய் பண்ணிருக்காங்க, நிறைய எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க இந்த அலைன்ஸை வச்சு. திமுகவுக்கு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு பெரிய டஃப்பான சிக்கல்கள்லாம் எதுவும் வரல, ரொம்ப கம்ஃபர்டபுளா எந்த பிரச்சனையுமே இல்லாம அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதிமுகவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய குழப்படிகள், முக்கியஸ்தர்கள் வெளியேற்றப்படுறாங்க, உட்கட்சி மோதல்கள், இப்ப கூட செங்கோட்டையன் போற நிறைய பிரச்சனைகளை ரெகுலரா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே நீங்க பொலிட்டிக்ஸ்ல கண்டினியூஸா பிரச்சனையே இல்லாத ஒரு ஃபேஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். அதோட ஒரு ஸ்டார்டிங்கா தான் இதை பாக்குறேன். ஒரு 10 இயர்ஸா அவங்க கம்ஃபர்டபுளா போயாச்சுன்னா அந்த 10 வருஷம் கூட இருந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள நிறைய அதிருப்திகள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கும். முதல் வருஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், 3ஆவது வருஷம் கொஞ்சம் அதிகமாகும், 6ஆவது வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், நிறைய கசப்புகள் ஏற்படும்ல. ஒவ்வொரு எலெக்ஷன் நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க, நீங்க 10 எதிர்பார்த்து 5 தான் கிடைக்கும், போக போக அந்த ஃபர்ஸ்ட்ரேஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், முரண்களும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். உள்ள இந்த அலையன்ஸுக்குள்ள இந்த முரண்கள் கூர்மைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது வெடிக்கும். நான் எப்படி பாக்குறேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பேட்ச் அப் பண்ணி வண்டியை நகர்த்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு இது வாழ்வாசாவா மோதல், என்னானாலும் காங்கிரஸ் விட மாட்டாங்க, எப்படியாவது வண்டியில ஏத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முரண்கள்லாம் கூர்மைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்குள்ளேயும் அதிமுகல எப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வெடிச்சதோ அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. 2வது, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தளவுல வாஸ்தவமான பேச்சு தான். அவங்க கம்ஃபர்டபுளா முஸ்லீம் ஓட்ஸ் இப்ப திமுக அலையன்ஸுக்கு வந்துட்டு இருக்கு. குறிப்பா பாஜக பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. 2014 அப்புறமே திமுக ஒரு அட்வான்டேஜ் வருது, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் அதிமுக பாஜகவோட நெருங்கும் போது அந்த ஓட் ஷிஃப்ட் பார்த்தோம்னா இன்னும் கம்ப்ளீட்டா நடந்துருச்சு. ஸோ முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து ஓட்ஸ் கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முஸ்லீம் ஓட்ஸ் நமக்கு வருதுன்னா ரைட், அந்த மக்கள் நம்மளை ஆதரிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும், அதான நியாயமான ஒரு விஷயம். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க முஸ்லிம்ஸ? அவங்களுக்கு ஒரு வழியில நமக்கு தான் ஓட் போட்டு ஆகணும், அப்ப எதுக்கு நம்ம நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்? சும்மா கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்தா போதும். 24ல திமுக எந்த சீட்டுமே கொடுக்கல கட்சிக்குள்ள, திமுகக்குள்ள. நீங்க வெளியில தான் கொடுக்குறீங்க, கூட்டணி கட்சிக்கு தான் கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்கல. ஏன் கொடுக்காம இருக்கீங்க அப்படி? அப்ப இவ்வளவு பெரிய கட்சி முஸ்லிம்ஸுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டான்றதான் உங்க ஸ்டாண்டா? இந்த ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு அரசியலாக்கி அது ரொம்ப தேவைன்னு கேம்பெயின் பண்றது நீங்க தான்.
அப்ப கொடுக்கணும்ல நீங்க. சோ அப்ப நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னா, இது ஈஸி ஓட்ஸா நீங்க பாக்குறீங்க. இவங்க ஓட்ஸை வாங்கணும்னா சும்மா 2-3 சீட்ஸ் கொடுத்தா போதும், அந்த ஓட்ஸ் வந்துடும். ஏன் அவங்க எப்படி அதிமுக கிட்ட போவாங்க? அதிமுக கிட்ட அவங்க போக வாய்ப்பே இல்லை, நம்மகிட்ட தானே வந்து ஆகணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அப்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா நீங்க அவங்கள பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது ஜவஹர்லால் அவர்கள் இவ்வளவு சாஃப்டா இருக்கக்கூடாது, இன்னும் அக்ரெசிவா டீல் பண்ணும். இப்ப அவங்கள பொறுத்தளவுல அதான் வேற வழி இல்லாம ரொம்ப குவைட்டா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கொடுக்காம அமைதியா இருக்காங்க. ஆனா இப்ப நான் சொன்னது எல்லாமே பெரிய அநீதி தானே, இது நடந்திருக்கு. அப்ப நீங்க எப்படி இவ்வளவு சாஃப்டா இருக்கலாம்? உங்க மக்கள் டெலிவர் பண்ற வாக்குகளுக்கு ப்ரொபோஷனலா உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. அப்ப அது அநீதி தானே. சோ இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க மற்றவங்களுக்கு. பார்க்கலாம் யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ திமுகவை சிறுபான்மை மக்கள் நம்புறாங்களா, அல்லது ஜவாஹிருல்லா, காங்கிரஸ் இவங்க இருக்கிறதுனால திமுக நம்புறாங்க? இண்டிவிஜுவலா திமுகவை, பாஜகவை பார்த்து திமுக மைனாரிட்டிஸ் பயப்படுறாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அது ஓகே. ஆனா திமுக இண்டிவிஜுவலா இந்த வாக்குகள் வராதுன்னு நினைக்கிறாங்களா? திமுக நம்ம இண்டிவிஜுவலா நிக்கிறோம் இவங்க இல்லாம, அப்போ முஸ்லீம்கள் நம்ம நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா அவங்க? கண்டிப்பா. நீங்க மனிதநேய மக்கள் கட்சியை சேர்க்காம நீங்க தனியா மட்டும் இருந்தீங்கன்னா எப்படி நம்புவாங்க முஸ்லிம்ஸ்? அப்ப திமுகவை நம்பல முஸ்லிம்ஸ். திமுகவை நம்பாததானா அவங்க தனியா கன்சல்டேட் ஆகுறாங்க. திமுகவை நம்பி இருந்தா இஸ்லாமியர்கள் தனியா கட்சி ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையே வந்திருக்காதுல்ல, தலித் மக்கள் தனியா போய் கட்சி ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையே இருக்காதுல்ல. திமுகவை நம்பாததாலதான் அவங்க தனித்தனியா கன்சாலிடேட் ஆகிருக்காங்க, போல்ரைஸ் ஆகிருக்காங்க இல்லையா? அதான ஃபேக்ட். திமுக நமக்கு எதுவும் செய்யல, நமக்கு நிறைய கிரீவன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பூர்த்தி பண்ணல, அதனால தனியா. திமுக மட்டும் சொல்ல, அதிமுகவுக்கும் இது பொருந்தும், அதிமுகவுக்கும் இது பொருந்தும். அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யாதாலதான் இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுது. அப்படி நடந்திருக்கவே கூடாது இல்ல. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருந்துருக்கணும், முஸ்லிம்ஸுக்கு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருந்துருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருந்தா அவங்க தனியா போயிருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. நீங்க என்ன பண்றீங்க, முஸ்லிம் கன்சாலிடேஷனுக்கு வழிவகை செய்றீங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் அவங்க கட்சிக்குள்ள ஏற்படுத்தி தராததால அவங்க தனியா கட்சி ஃபார்ம் பண்றாங்க, தனியா கன்சாலிடேட் ஆகுறாங்க. தனியா மைனாரிட்டிஸ் கன்சாலிடேட் என்ன ஆகும்? மெஜாரிட்டி கன்சாலிடேஷனுக்கான புற சூழலை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. முஸ்லிம்ஸ் தனியா கன்சாலிடேட் ஆகிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் தனியா கன்சாலிடேட் ஆகிறாங்க. அப்ப அடுத்து என்ன நடக்கும்? நேச்சுரலா ஹிந்து கன்சாலிடேஷனுக்கு நீங்களே வழிவகை செய்து கொடுக்குறீங்க. ஏன் அதுக்கு நீங்க வழி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? உங்க கட்சியில் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கலாம்ல, அதை நீங்க கொடுக்கல. அப்ப எப்படி நம்புவாங்க? சோ அதனால கண்டிப்பா யாரும் திமுகவை நம்பலாம் மாட்டாங்க. இப்ப என்ன திமுகன்னு இல்ல, எந்த கட்சியும் யாரும் நம்ப மாட்டாங்க, அதிமுகவா இருக்கலாம். இப்போ ஒரு அரசியல் இருக்கு, பாஜகன்றது இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பாஜக ஸ்ட்ராங் ஆகும்போது வேற வழி இல்லை, திமுக தான் ஒரே ஆப்ஷனா இருக்கு. சோ அதனால எல்லாரும் இப்ப திமுக கிட்ட வராங்க. ஆனா நீங்க அது நடக்கணும்னா அதை கொண்டு வரதுக்கான கட்சிகளும் வேணும்ல உங்களுக்கு. நான் இஸ்லாமிய கட்சிகளை ஏத்துக்க மாட்டேன், பெருசா அகாமடேட் பண்ண மாட்டேன், நான் ஓட்ஸ் மட்டும் என்கிட்ட வந்துடும்னா இப்ப ஏன் ஒவைசி இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காரு? இதே ரீசன் தான். அவங்க இஸ்லாமியர்கள் பாக்குறாங்க, எங்களை யூஸ் பண்ணி நீங்க ஓட்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு சீட்ஸ் கொடுக்க மாட்டீங்க, சீட்ஸ் எங்களுக்கு கொடுத்தா ஜெனரல் ஹிந்து ஓட்ஸ் வராதுன்னு நீங்க பாக்குறீங்க. நார்த்ல தான் இப்ப. சோ காங்கிரஸ் ஓட்ஸ் எல்லாம் இப்ப என்ன ஆகுது? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்ஸ் இப்ப தனியா கன்சாலிடேட் ஆகுது. ஒவைசி மாதிரியான லீடர்ஸ் இப்ப பவர்ஃபுல் ஆகுறாங்க. காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவா இருக்கு. இப்ப அங்க போய் நம்ம பேசும்போது ஒவைசி மாதிரி ஆட்கள் வந்து பாஜகவுக்கு வேலை பாக்குறாங்க, பாஜகவோட பி டீம், பாஜக எதிர்பார்ப்புகளை உடைச்சிட்டு இருக்காங்க. ரைட், இது எல்லாமே லாஜிக்கலி கரெக்ட், எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தையும் உங்களுக்கு சும்மா ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்க முடியும், நீங்க அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. நீங்க ஜெயிக்கவும் மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல. 20 வருஷம் பண்ணியாச்சு, இப்ப இந்த பக்கம் திரும்புறாங்க. சோ அந்த சிக்கல் இருக்கு. அதனால முஸ்லிம் ஓட்ஸும் வேணும்னா நீ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமா கொடுக்கணும், தப்பு கிடையாது. இப்ப திமுக கூட்டணியில பார்க்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா அதிமுக கூட்டணியில பார்க்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இப்ப தேமுதிக கூட வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. நேற்று ஈஷால மகா சிவராத்திரி விழா, அதுல வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் பங்கேற்கிறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பங்கேற்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உறுதியாயிருக்கா, எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இப்ப திமுக கூட்டணியில போய் சேர்ற மாதிரி இருக்குன்னா அங்க போயிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா பாஜக எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப ராமதாஸ் அவர்களோட மகள் பாத்தீங்கன்னா பாஜக லைட்டா அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை செய்யும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம்,
அவங்க திமுக சைடு போறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அந்த வகையில இப்ப மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில இவங்க கலந்துக்கிறாங்கன்னா அது ஒரு கிளியர் கட்டான ஒரு இண்டிகேஷன். அந்த சைடு அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவங்களோட அரசியலையும் அது வெளிப்படுத்துது. ஸோ அவங்க எந்த அரசியலை சூஸ் பண்ணுன்றத சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது ஒரு வகையில நேச்சுரலும் கூட தான். இவங்க 22ஆம் தேதி தான் கமிட்டியவே ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நெகோசியேஷன் எவ்வளவு போகும்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ் பார்ட்டியை முதல்ல நீங்க செட்டில் பண்ணணும்ல. காங்கிரஸ் பார்ட்டி நாளைக்கு அடிச்சு பிடிச்சி ஒரு 15 சீட் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோம், அப்புறம் டிஎம்டிக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கும்? ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பிரச்சனைய டிஎம்டிக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பிரச்சனை ரிசால்வ் ஆகிறது எவ்வளவு நாளாகும் நமக்கு தெரியல. அது ரிசால்வ் ஆனாதான் நீங்க டிஎம்டிக்கே அகாமடேட் பண்ண முடியுமா முடியாதான்ற இடத்துக்கு வர முடியும். ஸோ இப்ப டிஎம்டிக்கு அந்த சைடு போயிட்டாங்கனாலே போக முயற்சி பண்றாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் டிஎம்டிகேவுக்கு திமுக மேல நம்பிக்கை இல்லை. திமுக எப்படியும் காங்கிரஸ் பார்ட்டி எதையாவது பண்ணி உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி கழுண்டு போயிடுன்ற நம்பிக்கை தேமுதிகவுக்கு இருந்தா அவங்க அந்த சைடு போக விரும்ப மாட்டாங்க. அப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம், காங்கிரஸ் பார்ட்டி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம உள்ள போயிடலாம்னு யோசிப்பாங்க. அந்த நம்பிக்கை பிரேமலதா அவர்களுக்கு இல்லை. இவங்க என்ன ஆனாலும் காங்கிரஸ் விட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்படி என்ன ஆனாலும் காங்கிரஸை விட மாட்டாங்க, எப்படியாவது உள்ள கொண்டு வருவாங்கன்னா நிறைய சீட்ஸ் கொண்டு வருவாங்க. நிறைய சீட்ஸ் கொடுத்தாச்சுன்னா டிஎம்டிகேக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கும்? டிஎம்டிகேவுக்கு அங்க எந்த ஸ்பேஸும் இருக்காது. ஸோ அதனால இப்ப அப்புறம் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அதிமுக கிட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்கு. திமுக கூட்டணியில பெரிய கூட்டம் இருக்கு, அங்க ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அது நேச்சுரலான ஒரு அலைன்ஸும் கூட தான். ஓகே, அப்போ அங்க போறதுதான் கரெக்ட். அவங்கள பொறுத்தளவுல எங்க போனாலும் அவங்க ரெடி தான். பட் அங்கதான் ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து சசிகலா அம்மையாருமே வந்து புதிய கட்சி தொடங்க போறாங்க அப்படின்ற செய்தி அவங்களுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. பசுமூன்ல வச்சு ஒரு புதிய கட்சி அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரியான திட்டத்திலேயே அவங்க இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸ், சசிகலா அம்மையார், அப்புறம் ராமதாஸ் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு அலைன்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி ஒரு சைட்ல அதிமுக அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல திமுக அலைன்ஸுக்குள்ள நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ திமுகவுக்கு இப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்க வேண்டிய அந்த தேவையும் அவங்களுக்கு இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடைஞ்சு கன்சாலிடேட் ஆகாம போனாதான் திமுகவுக்கு ஜெயிக்க முடியும். திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தான் திமுகவுக்கு. ஸோ ஒண்ணு விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். திமுகவுக்கு கண்டிப்பா விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதனாலதான் விஜய்க்கு பெரிய ஒரு ஹைப்பும் பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வழங்கப்படுது. அவர் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவார்னு தான் நினைக்கிறேன். 5-10% ஓட்ஸை வாங்கிடுவார். அதே மாதிரி சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அது திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். சசிகலா அவர்கள் வந்தாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைப்பாங்க. இப்போ ஒரு ஸ்பேஸை டிடிவி ஆக்குபை பண்ணிட்டு இருந்தார். அதிமுக ஓட்டை உடைச்சுக்கிட்டே இருந்தார் டிடிவி. இப்ப அதை விட்டுட்டு அவர் அதிமுகலயே போய் சேர்ந்துட்டாரு. டிடிவி அதிமுகல போய் சேர்ந்தாலும் அவர் ரெப்ரசன்ட் பண்ண அந்த ஓட் பேஸ் இன்னும் அங்க இருக்கு. ஸோ அந்த ஓட் பேஸை கைப்பற்றி அதிமுகவுக்கு போகாம அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால சசிகலா அவர்கள் வராங்க. சசிகலா அவர்களோட அஜெண்டா என்ன, அவங்க யாரோட கான்டாக்ட்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சசிகலா அவர்கள் செய்யக்கூடிய அரசியல், இப்ப கையில் எடுக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அது திமுகவுக்கு லாபத்தை தரும், அதிமுகவுக்கு சிக்கலை தரும். டிடிவி விட்டுட்டு போன அந்த அரசியலை அவங்க திருப்பி கையில் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ ராமதாஸ் அவர்கள் அங்கே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? வேற வழி இல்லைன்னு அங்கதான் போயாகும். எனக்கு தெரிஞ்சு விஜயோட போய் அவர் நிக்கிறத விட இது இன்னும் ரெஸ்பெக்டபுளா இருக்கும். ஓகே, அதுவுமே ஏடிஎம்கேக்கு டேஞ்சர் தான். ஆமா, விஜயோட போய் அவர் நின்னாலும் ஏடிஎம்கேவுக்கு டேஞ்சர் தான். சசிகலா அவர்களோட போய் சேர்ந்து தனியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன குரூப்பா ஒரு அலைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணாலும் ஏடிஎம்கேவுக்கு பாதிப்பு தான். தனியா நின்னாலும் ஏடிஎம்கேவுக்கு பாதிப்பு தான். தனியா நின்னா லெஸ் பாதிப்பு. இந்த மாதிரி ஒரு குரூப்போட போய் நின்னா இன்னும் அதிகமான நாய்ஸ் கிரியேட் ஆகும், இன்னும் அதிகமான வெளிச்சம் கிடைக்கும். ஸோ அது இன்னும் பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஏடிஎம்கேவுக்கு இன்னைக்கு சிக்கல் இதுதான். ஒரு சைட்ல டிவிகே ஓட்ஸை பிரிக்கிறாங்க, இன்னொரு சைட்ல என்டிகே ஓட்ஸை பிரிக்கிறாங்க. அது போக இந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு 3 சைட்ல ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறாங்க. இதுதான் பெரிய சிக்கல். இந்த சிக்கல் இருக்கிறதால நமக்கு தெரியல ஏடிஎம்கே எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க நமக்கு தெரியல. விஜய் நல்லா சாலிடா பிரிச்சாருன்னா ஏடிஎம்கேக்கு ரொம்ப கஷ்டம். இதுல பிகெஸ்ட் த்ரெட் விஜய். ஏன்னா என்டிகே ஏற்கனவே பிரிச்ச ஓட்ட தான் பிரிக்க போறாங்க, புதுசா பிரிக்க போறது விஜய் உள்ள புகுந்து. விஜய் தான் இப்ப பிகெஸ்ட் த்ரெட்.
விஜயை ஏடிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு என்னமோ ஆனா அதை கரெக்டா அவங்க ஹேண்டில் பண்ணல. அவங்க உட்கார்ந்து விஜய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, விஜய் கூட தான் உட்கார்ந்து மோதிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே. இதெல்லாம் தேவையில்லாத வேலை எனக்கு தெரிஞ்சு. அவங்க உட்கார்ந்து திமுக எதிர்ப்பு அரசியலை பண்றதை விட்டுக்கிட்டு விஜயோட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட பஞ்சாயத்து பண்றதால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா திமுக எதிர்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகும். பட் பார்ப்போம், அது அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன வருது. ஓகே, நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.